ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஆர் குட். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியோட பிகினருக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். நீங்கள் இப்போ தான் ப்ரிப்ரேஷன் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தென் திஸ் இஸ் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குரூப் 1 தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அது மட்டுமே நல்லா படிங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நான் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 6th to 12th புக்ஸ் வந்து எஸ்சிஆர்டி புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நியரஸ்ட் ஏதாவது ஓல்டு புக் ஸ்டோர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் சொல்லி வைங்க. ஒரு 2-3 months எனக்கு இன்னுமே புக்கு கிடைக்கல, ஒரு 2-3 months கிட்ட நீங்கள் சொல்லி வச்சு கூட வாங்கிக்கோங்க. 6th to 12th புக்ஸ் வந்து கம்பல்சரியாக வாங்கி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் 10th வரையுமாவது புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் வந்து சிலபஸை வந்து ஹார்ட் காப்பியாக எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து கையில் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து பெட்டர் திங். அதை வந்து ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக பாருங்கள், ரொம்ப தெளிவாக பாருங்கள். நீங்கள் அது ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா படிங்க அந்த சிலபஸை. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் வந்து கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நீங்கள் வந்து ஒரு 2-3 செட்ஸ் வந்து கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் செட்ஸு எடுத்து வச்சுட்டு எந்த டாப்பிக்லேருந்து என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து அந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பாருங்கள். எவ்வளோ கொஷின்ஸ் இந்த டாபிக்னா இப்போ இவ்வளோ கொஷின்ஸ், ஒரு 5 கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேயே கேட்டிருக்காங்கன்னா அது என்னென்ன டாபிக் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு சொல்லிட்டு சிலபஸும் கொஷின் பேப்பரும் வச்சு நீங்கள் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு டு டூ லிஸ்ட் போடுங்க. எதுக்காக டு டூ லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டு டூ லிஸ்ட் ஒரு 1 வீக் நீங்கள் போடுறீங்கன்னா அதன்படி போகும்போது ஒரு ரெகுலர் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மார்னிங் வந்து நான் இந்த டைமில் வந்து படிக்கிறேன், இந்த சப்ஜெக்ட் வந்து நான் படிக்கிறேன். இப்போ மேக்ஸ் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை ஹிஸ்ட்ரி டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, ஸோ மார்னிங் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்லீப்பி டைம், மதியம் ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈவினிங் டைமில் சயின்ஸ் படிக்கலாம். அந்த மாதிரி இந்தந்த டைமில் நான் இந்தந்த சப்ஜெக்ட் இன்னென்ன டேக்கு வந்து இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் நான் படிக்க போகிறேன்றதை வந்து ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் வந்து நோட்ஸ் எடுங்க. நீங்கள் படிக்கிறத நோட்ஸ் எடுங்க. சும்மா வெறுமனே வந்து படிச்சுட்டு போகாமல் நோட்ஸ் எடுங்க. என்ன நீங்கள் படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நோட்ஸ் எழுதாதீங்க. எது இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து நோட்ஸ் எழுதுங்க. ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் எடுக்கிற நெக்ஸ்ட் நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறமா அதை நீங்கள் இப்போ படிக்கிறீங்க, இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா நாளைக்கு வந்து அதை ரிவைஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது இதுதான். நீங்கள் படித்ததை நெக்ஸ்ட் டே ரிவைஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு பேப்பர் நீங்கள் படிச்சிருந்தாலும் நெக்ஸ்ட் டே அதை ரிவைஸ் பண்ணுங்கள். தட் வில் பி பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு நல்ல ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நான் வந்து கொஷின் இப்போ நான் படிச்சுட்டு என்னென்னா அந்த புக்கை வந்து யார்ட்டையாவது கொடுத்து கொஷின் கேளுங்க அப்படின்னு எனக்கு வந்து நான் அது பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் போடுங்க. நீங்கள் எந்த டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஷின்ஸ்லாம் கூட ஆன்லைன்லலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டாபிக் வைஸ் கொஷின்ஸ் கூட நீங்கள் எல்லாம் டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி இருந்தால் போட்டு கூட நீங்கள் வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஷின் செட் இல்லை கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் டெய்லி மினிமம் ஒரு 1 hour நீங்கள் வந்து கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இட் வில் கிவ் மோர் நாலேஜ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே நோட்ஸ் எடுத்து வைங்க. எந்தெந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பற்றி நிறைய கொஷின்ஸ் வரும், அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்து வைங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து அன்னெசரி திங்ஸ்லாம் வந்து படிக்காமல் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ கரண்ட் அஃபேர்ஸில் அது மட்டும் நோட் பண்ணி வைங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஓகேனா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ யூ கேன் யூஸ் தட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கும்போது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.